ட்ரைனிஸ் ஆகிய நாங்கள் 45க்கு 40 கொண்ட பரப்பு கொண்ட ஒரு பரப்பை 9க்கு 8ஆக சுருக்கி ஒரு வீட்டிற்கான முழுமையான வயரிங் சுற்றொன்றை தாவித்துள்ளோம். இதற்கு மின்னை வழங்குவதற்கு முன்பாக 4 விதமான டெஸ்டிங்கள் செய்யப்பட வேண்டும். அதாவது முதலாவதாக கன்யூனிட்டி டெஸ்டிங், இரண்டாவதாக இன்சுலேஷன் டெஸ்டிங், மூணாவதாக பொலாரிட்டி டெஸ்டிங், நாலாவதாக எர்த் டெஸ்டிங். அந்த வகையில் முதலாவது டெஸ்டிங்கை கன்யூனிட்டி டெஸ்டிங்கை சகோதரர் முகமது அனஸ் அவர்கள் தற்போது செய்து காட்டுவார்கள். கன்டினியூட்டி டெஸ்டிங் என்ன சொல்றது வந்து தொடர்பு தன்மையை பார்க்குற ஒரு டெஸ்டிங் தான் கன்டினியூட்டி டெஸ்டிங். அந்த வகையில் நம்ம இப்போ டெஸ்டிங்கை செய்து பார்ப்போம். மல்டிமீட்டர் கொண்டு ரைட். இப்போ நம்ம கன்டினியூட்டி டெஸ்டிங் பார்க்கக்குள்ள ஒரு வயர், அதாவது ஒரு வடம் ஒரு நம்ம தொடர்பாக இருக்கிறன்றது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் நம்ம இந்த சுவிட்சுக்கு வர ஃபர்ஸ்ட் வயர் அதே உருப்பாகி அடுத்த பல்புக்கும் ரிட்டர்ன் வயர் வந்துரு. அந்த ரிட்டர்ன் இந்த ஃபர்ஸ்ட் வயருக்கு வந்திருக்கா இடையில அதுக்கு ஏதாவது முறிவுகளை பற்றியாங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு இந்த கன்டினியூட்டி டெஸ்டிங்கை பயன்படுத்தலாம். அந்த வகையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் மல்டிமீட்டரில் நம்ம ஹோமில் வச்சு மல்டிமீட்டர் டெஸ்ட் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டுக்கு கன்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு மீட்டர் நம்ம சரி செய்து ஹோமில் வச்சு ரெகுலேட்டரை சரியான முறையில் வச்சுட்டோம். அடுத்ததாக டெஸ்ட் பண்ணுவோம். சுவிட்சில் இந்த போர்டில் இருக்கிற ரிட்டர்ன் பயரோட ஒரு முனையை டச் பண்ணிட்டு அதே ரிட்டர்ன் பயர் அடுத்த நம்மளோட பல்புக்கு வருது. நம்ம எதால் பார்க்க போகிறோம்னா மல்டிமீட்டர் கொண்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு மல்டிமீட்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தர 10ல் வச்சுருக்கோம். ரைட். மல்டிமீட்டர் ஒர்க் ஆகாது ஃபஸ்ட்டு பார்ப்போம். மல்டிமீட்டர் ரீடிங் காட்டுது, ஒர்க் பண்ணுது. அப்போ அந்த வகையில் ஃபஸ்ட்டு கன்டினியூட்டி டெஸ்டிங் என்னச்சுன்னா ஒரு கடத்தின தொடர்பு தன்மையை பார்க்குறது. அப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட டிவி பாக்ஸுக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருந்து நம்ம எடுத்துக்க வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஒயர் அந்த ஃபுல் சர்க்கிட்டுக்கு கூட போய் முன்னுக்கோ அந்த சர்க்கிட் வரைக்கும் போயிருக்காங்கிறது நம்ம ஒரு பார்த்தோம்னுச்சுனாக்கா அந்த சர்க்கிட்டுக்கு கரண்ட் போகிறது நம்ம அவதானிக்கணும். அந்த அடிப்படையில் அந்த கன்டினியூட்டி நம்ம இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு சர்க்கிட் வைஸாக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிட் எம்சிபி. இந்த எம்சிபி ஃபர்ஸ்ட் சர்க்கிட்டில் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் சர்க்கிட் அங்கே ஃபர்ஸ்ட் கொடுப்பாட்டிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிட்டுக்கும் டச் பண்ணுவோம். மல்டிமீட்டர் இப்போ ரீடிங் காட்டு. அப்போ ஸோ கண்டினியூட்டி ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த சர்க்கிட். ரெண்டாவது பிரேக்கர் எம்சிபி ரெண்டாவது, அதில் அடுத்த சர்க்கிட் ஓகே. அடுத்த சர்க்கிட் கண்டினியூட்டி ஓகே. மல்டிமீட்டர் ஒர்க் பண்ணு. தேர்ட் சர்க்கிட் டெஸ்ட் பண்ணுறோம். மல்டிமீட்டர் ரீடிங் காட்டுது. ஸோ கண்டினியூட்டி ஓகே. சர்க்கிட் நம்பர் 4 டெஸ்ட் பண்ணுறோம். மல்டிமீட்டர் ரீடிங் காட்டுது. ஸோ கண்டினியூட்டி ஓகே. சர்க்கிட் 5 டெஸ்ட் பண்ணுறோம்.
multimeter reading okay. First circuit fine. Next, last circuit 6. Going to test a multimeter reading at okay. Circuit எல்லா சர்க்கிட்டும் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு, கண்டினியூட்டி ஓகே. ஸோ இப்படியான தொடர்பு தன்மை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த டெஸ்டிங்கை பார்க்கணும். பதார்த்த டெஸ்டிங் அதை ஒரு ஆள் செய்து காட்டுவார். இன்சுலேஷன் டெஸ்டிங்கை சகோதர அனேஷ் அவர்கள் செய்து காட்டுவார். அது இரண்டாவது டெஸ்டிங்காக இன்சுலேஷன் டெஸ்டிங்காக காணப்படுது. இந்த டெஸ்டிங்கை நம்ம செய்கிறதுக்கு முன்னே அந்த ஹோல்டர் சாமான் ஃப்ளக் அவுட்லெட் ஷோக்கட் தெரியும். அந்த ஷோக்கட்டில் ஏதாவது மின் உபகரணங்கள் பாவிக்கப்படுகின்றதா அவ்வாறு பாவித்தா அதை கலட்டி விட வேண்டும். பல்பு அந்த ஹோல்டரில் பல்புகள் பொருத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த பல்பை நம்ம கலட்டி வைக்க வேண்டும். இதன் அடிப்படையில் அந்த சுவிட்சையை நம்ம ஒன்றாக்குறோம்னா அந்த ரிட்டன் வயர் அந்த ஃபர்ஸ்ட் வயரும் ரிட்டன் வயரும் தொடர்பாகிறதுக்காக சுவிட்சை ஒன்றாக்குறோம். அதனால் சுவிட்ச் எல்லாத்தையும் ஒன்றாக்க வேண்டும். இப்போது ஒன்றாக்கி தான் இருக்கு. சரி, மல்டிமீட்டரில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டர் இன்சுலேஷன் இப்போ இன்சுலேஷன் டெஸ்டிங்கில் ஃப்ளக் அவுட்லெட் ஷோக்கட்லேருந்து மின் உபகரணம் எல்லாம் கலாட்டப்பட்டுட்டு ஹோல்டரில் அந்த மின்குமுலை எல்லாம் கலாட்டி வைத்த பிறகு சுவிட்ச் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டது. இப்போ மல்டிமீட்டர் நம்ம செட் பண்ணி செய்வோம். ஓம்ஸில் மல்டிமீட்டர் வேலை செய்தான்னு பார்க்க வேலை செய்யுது. இப்போ டெஸ்டிங் ஐசோலேட்டரில் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இருக்கும், மல்டிமீட்டரில் நேர்முனை ப்ளஸ் ஓ மைனஸ் இருக்கும். அது ப்ளஸ் ஓ மைனஸை வைத்து பிறகு மல்டிமீட்டர் ரீட் பண்ணாது. அப்போ இன்சுலேஷன் டெஸ்டிங் ஓகே சரியானது. இன்சுலேஷன் எந்த பிரச்சனை அதாவது நியூட்ரலும் ஃபர்ஸ்டும் லிங்க் ஆகாமல் சரியான முறையில் காட்டுகின்றது என்பது. பட்பண்டியா இன்சுலேஷன் டெஸ்டிங் தற்போது பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக பொலாரிட்டி டெஸ்டிங், அதை உங்கள் அஷ்பாக் அவர்கள் செய்து காட்டுவார்கள். இப்போ நம்ம பொலாரிட்டி டெஸ்டிங் செய்யணும். இந்த சர்க்கிட்டில் உள்ள இந்த ஃப்ளக்கள், அதாவது 5 ஆம்பியர் ஃப்ளக் 15 ஆம்பியர் ஃப்ளக் எல்லாம் கலட்டி ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த வகையில் மல்டிமீட்டரை ஃபஸ்ட்டு செப்பன் செய்யணும். மல்டிமீட்டரை செப்பன் செய்வோம். ரைட், மல்டிமீட்டர் ரீடிங் காட்டுது. நெக்ஸ்ட்டுக்கு வலை சைடில் இருக்கிற ஃபர்ஸை இங்கே அதே இது அடுத்து ஃப்ளக் வருது ஃபர்ஸ்ட். டெஸ்டிங் பொலாரிட்டி டெஸ்டிங் செய்யும். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் செப்பன் செய்வோம். மல்டிமீட்டர் செப்பன் செய்யணும். மல்டிமீட்டர் ரீடிங் காட்டான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மல்டிமீட்டர் ரீடிங் காட்டியிருந்தது காட்டிட்டு பொலாரிட்டி டெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரே சர்க்கிட்டில் இருக்கிற 2 ஃப்ளக்குகளுக்கும் ஒரே தடவையில் வலது பக்கம் ஃபர்ஸ்ட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு. ரைட், மல்டிமீட்டர் ரீடிங் காட்டுகிறது. ஸோ இந்த சர்க்கிட் உள்ள ஃபர்ஸ்ட் 2ம் சரியாக வலது சைடில் உள்ளது பொருத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி அடுத்த சர்க்கிட் வலது சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்
ஓகே 2 சைடு இருக்கிற பர்சன் ஒரே சைடில் காட்டப்படுகிறது. மல்டிமீட்டர் ரீடிங் சரியாக காட்டுகின்றது. நியூட்டன் அதே போல் நியூட்டன் இப்போ நம்ம எர்த் டெஸ்டிங் கடைசியாக பார்க்குறோம். எர்த் டெஸ்டிங்னு சொல்கிறது ஃபுல் ஹவுஸ் வயரிங் ஹவுஸ் வயரிங் செஞ்சுட்டோம். இந்த ஹவுஸ் வயரிங்கில் நம்ம கொடுத்துட்டு எல்லா எர்த்தும் கடைசியாக டீப்பில் இருந்து ஒரு எர்த் வயர் மூலமாக நம்மளோட நிலத்துக்கு இறங்குது. இது நம்ம நிலத்தோட கிரவுண்டோட டச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எர்த் ரோட் ஒன்று அடிப்போம். இந்த எர்த் ரோட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு எர்த் ரோட் பயன்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் 3 வகையான எர்த் ரோட் இருக்கு. ஒன்று பைப்பர், ஃப்ளட்டர், அடுத்தது ரொட்டர். சரியா? இந்த 3 வகையான எர்த் இருக்கு. அதில் நம்ம எங்கட ஏரியா பொறுத்தவரை மண்பாங்கான ஏரியா. ஆகவே நம்ம ஒரு பைப்பர் எடுக்கிறது தான் சிறந்தது. அந்த அடிப்படையில் நம்ம ஃபோமலுக்கு செஞ்சிருக்கோம். அந்த அடிப்படையில் பைப்பத்துக்கு கொடுத்துருக்கோம். பைப்பத்துக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பைப்பத்து வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணக்குள்ள அந்த பைப் வந்துட்டு 2 இன்ச்சு விட்ட முடியாதாகவும் 6 அடி நெடுமுடையதாகவும் செலக்ட் பண்ணணும். பைப் இந்த ஏர்த் அடிக்க போகிற நம்ம செலக்ட் பண்ணுற பிளேஸ் வந்துட்டு ஒரு ஈரழிப்பான இடமா இருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ஈரழிப்பான இடங்களை தடை குறைய இருக்கும். ஆகவே நம்ம ரொப்பாகிற கரணம் வந்துட்டு குயிக்காக நிலத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கூட. ஆகவே அந்த வகையில் நம்ம இடத்தை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஏர்த் தெரிவு செஞ்சிட்டோம். இப்போ ஏர்த் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஏர்த் டெஸ்டர் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் ஏர்த் டெஸ்டர் இதில் வந்துட்டு 3 லெட்டர் இருக்கு. ஒன்று க்ரீன் கலர் லெட்டர் வந்து நம்ம எப்பயும் நம்ம அடிக்கிற நிலையான ஏர்த்தில் பின் பண்ணி வைப்போம். அடுத்தது எல்லோ கலர் ஏர்த் இருக்கு. இந்த வயர் வந்துட்டு நம்ம ஒரு ரொட்டன் எடுத்து இந்த நிலையான ஏர்த்திலிருந்து 10 அடி தூரத்துக்கு அங்கால நம்ம அதை நிலத்தோட பதிப்போம். அந்த நிலையான ஏர்த்தை பதிச்சுட்டு நிலையான 10 அடி தூரத்துக்கு பதிச்சுட்டு அடுத்ததாக நம்ம அதிலிருந்து ரெட் ஏர்த் இருக்கு. அதுலேருந்து ரெட் ஏர்த் 10 அடி. ஆகவே நிலையான ஏர்த்திலிருந்து 20 அடி அங்கால இந்த ரெட் ஏர்த் நம்ம பதிப்போம் நிலத்தோட. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மீட்டர் வந்துட்டு ரீடிங் காட்டும். இதில் நம்ம மீட்டர் ரீடிங்கில் பார்த்தோம்னுச்சுன்னா நமக்கு உண்மையாகவே 1.3 ஓம் இடைப்பட்ட ரீடிங் காட்டுமா இருந்துச்சுன்னா அது நம்ம ஒரு வெரி குட் ஏர்த்தாக இருக்கும். அதுலேருந்து 1.10 ஓம் காட்டுமாக இருந்தால் அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட தெரிவு செய்து கொள்ளலாம். அதை விட கூட காட்டுமா இருந்தால் நம்ம சீரியஸோ பரலோ செய்து அந்த ஏர்த்தை 1.3க்குள்ள மேக்சிமம் ஆக பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா நிலையான ரொட்டத்திலிருந்து திரும்ப ஒரு 10 அடி தூரத்துக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று அடிப்போம். அதிலிருந்து ஏர்த் வயர் மூலமாக நிலையான இடத்துக்கு நம்ம ஏர்த் வயர் மூலமாக கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா மீட்டர் ரீடிங் அதை விட ஏற்கனவே காட்டினதை விட குறைவாக தான் இருக்கும். அது நமக்கு காணுமாக இருந்தால், அதாவது ஒரு 10 ஓமுக்குள்ள வருமா இருந்தால் நம்ம நம்மளோட ஏர்த்தை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லையா இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் இன்னும் 10 அடி தூரத்துக்காங்கள இன்னொரு ரொட்டை அடித்து பதிச்சு நம்ம அந்த சீரியஸோ பரவலோ செய்து அளவில் குறைச்சி கொள்ளலாம். இப்படி குறைச்சி கொள்றது மூலம் நம்மளோட கரண்ட் வந்துட்டு ஏர்த் ஆகிறது விதம் மிக விரைவாக இருக்கும். அது ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். செய்து முடித்த பின்னால் அடுத்த கட்டமாக சுற்றுக்கு மின்னை வழங்குவது. இப்போ மின்னை வழங்குவதற்காக அஸ்பாக் அவர்கள் வெளியேறி மின்னை வழங்குவார்கள். வந்து போடுவேன். ரைட், 4 டெஸ்டிங்கும் செய்து முடித்து விட்டோம். தற்போது சப்ளை வழங்குவோம். சப்ளை வழங்குவதற்கு RCD சொக்கெட் ஊடாக சப்ளை வழங்கப்படுது. இப்போ நம்ம வந்து சேஃப்டி அறிக்கணும் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் RCD செய்த சப்ளை மூலமாக சப்ளை வழங்குறோம். இதன் பிறகு வீட்டின்